ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எழுந்திரிச்சோடனே காஃபியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் இருக்குது பார்த்திங்களா, முட்டைக்கோஸ், அதெல்லாம் தண்ணியில் கழுவி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. நான் இதோட என்ன சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தது இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். அது காரத்துக்கு நல்லாயிருக்கும். காஞ்ச வத்தை நம்ம போல் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். இந்த சாப்பாடு எங்கள் பையனுக்கு, எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எப்பவுமே கோஸ் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். இதில் சாதம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சாதம் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. டெய்லி என்னடா லஞ்ச் பேக் பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது. ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், காய்கறி சேர்த்தும் கொடுக்கணும். அது மாதிரி தனியாக சாதம் தனியாக குழம்பு தனியாக கொடுத்தோம்னா எனக்கு பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதனால் கோஸ் சாதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அல்வா தான் கேட்டிருந்தான் தம்பி. அல்வாவும் கொய்யாப்பழமும் வச்சு கொடுத்தாச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் எனக்குறான்னு கேட்பாங்களாம். இவர் கொடுக்க மாட்டார். அப்படியே பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.